கௌபே என்றால் என்ன? இது தொடர்பில் தெரியுமா என நாம் பல பகுதிகளில் பொதுமக்களிடம் கேட்டோம். என்று சொல்லி ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க அரசாங்கத்தால டிஜிட்டல் பே. அது உங்களுக்கு ஏதாவது தெரியும்? அதுவா இப்ப ஒன்றும் தெரியுது. அது என்னன்னு கேள்விப்பட்டாமல் இப்படி ஒன்று வந்திருக்கேன். அது என்ன மாதிரி அந்த சிஸ்டம் என்னன்றது தான் வழியாக தெரியல. கௌபே என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறாங்க கவர்மெண்ட். அது தொடர்பாக ஏதாவது தெரியுமா? இல்ல, அது தொடர்பாக ஏதாவது அறிஞ்சு தெரியல. கௌபே எதிர்வரும் காலங்களிலே அது மக்களுக்கான ஒரு இலகு முறை பணம் செலுத்துவதற்கான முறைமையை அரசு உருவாக்கி இருக்கிறது, அமுல்படுத்தப்பட இருக்கிறது என்ற செய்தி நல்லொரு விடயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு கௌபே பற்றி என்ன தெரியும்? கௌபே அதாவது கவர்மெண்ட் சார்ந்த ஏதாவது அதாவது அரசாங்கம் வேலை திட்டங்களுக்கு ஏதாவது காசு ஏதாவது பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சம்டைம் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷனுங்கிற ஒரு விஷயமே இருக்கலை. இப்போ ஆன்லைன் மூலமாக ஒரு எப்போ க்ரியேட் பண்ணி அது இலகுவான முறையில் ஒரு ஸ்கேனிங் கூட இருக்குது. இப்படி ஸ்கேனிங் ஒன்று கொடுத்தா கூட அதுக்கான பேமெண்ட்டை இலகுவாக கட் பண்ணக்கூடிய ஒரு எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி நான் நினைக்கிறேன் நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க போல். ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான புது டெக்னாலஜி வர தான் நம்ம ஸ்ரீலங்கா இன்னும் டெவலப் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு வருது. அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு கௌபேன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் தெரியாதுங்க. தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. ஐடியா ஒன்று இல்லை. அது அரசாங்கம் சரியான முறையில் இப்போ எங்களை பிள்ளைகளுக்கு தெரிகிற மாதிரி விளங்கப்படுத்தலை. அரசாங்கம் கௌபேன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்துது. அது தொடர்பாக தெரியுமா? அது தொடர்பாக தெரியும். இது பல நாடுகளில் இப்போ சனப்புழக்கம் கூடின நாடு இந்தியாவிலையும் இதே போல் அப்பிரிக்கி இது நம்ம போகிற இடங்கள்லையும் நம்முடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தண்ணி பில், கரண்ட் பில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பே பண்ணக்கூடியதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு அப்பண்ணை கொண்டு வந்தாங்கள்டா கவர்மெண்ட். அந்த கௌபேங்கிற இந்த பேமெண்ட் விஷயம்ங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது உண்டு. லங்காவின் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். கௌபே என்பது அரசு நிறுவனங்களில் கட்டணங்களை செலுத்த வேண்டுமாக இருந்தால் இதுவரை காலமும் அவ்விடத்துக்கு சென்றே கட்டணங்களை செலுத்த வேண்டும். எனினும் இதனூடாக நாளை முதல் வீட்டிலிருந்தே அதனை செலுத்தலாம். மொபைல் பேங்க் ஊடாக எந்த ஒரு ஆப் ஊடாகவும் இந்த கட்டணத்தை செலுத்தலாம். உதாரணத்துக்கு நாம் வரிப்பணம் செலுத்தும் பொழுது கிடைக்கும் அந்த பற்றுச்சீட்டில் உள்ள தகவல்களை பதிவு செய்தால் அந்த ஆப் ஊடாக கட்டணங்களை செலுத்தலாம்.